மீனா, இந்த காட்டுக்குள்ள ஒரு மந்திர மரம் இருக்குன்னு பாட்டி சொன்னாங்க. நாம போய் பார்க்கலாமா? ஓ, மந்திர மரமா? சரி வா. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. உனக்கு பயம் இல்லையா? கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனா மரம் நம்ம கிட்ட பேசினா என்ன சொல்லும்? கண்டுபிடிக்கணும். அர்ஜுன், இந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் மந்திர மரமா? ஆம், நான் தான் மந்திர மரம். உங்களை பார்க்க வரவேற்கிறேன். மரம் பேசுது, உண்மையாவே பேசுது. மீனா, கேட்டியா? கேட்டேன். ஆனா மரம் ஏன் மந்திர மரம்னு சொல்றாங்க? உனக்கு என்ன மந்திரம் தெரியும் மரம்? என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்க நீங்கள் 3 சவால்களை முடிக்க வேண்டும். தயாரா? ஓ, தயார். நானும் தயார். இந்த காட்டிற்குள் 3 மின்னும் கற்கள் உள்ளது. அதை கண்டுபிடிங்கள், பார்ப்போம். மீனா, அந்த மின்னும் கல் இந்த புதர் கடியில தான் இருக்கு. ஏன்னா இது கடியில இருந்து வெளிச்சம் அதிகமா வருது. அப்ப இது கடியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மரமே, இது கடியில தான் 3 மின்னும் கற்கள் இருக்கு. சரிதானே? ஆம், இப்படி சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இதுக்கு அடியில தான் அந்த 3 மின்னும் கற்கள் இருக்கு. ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. 3 கல்லும் கிடைச்சிருச்சு. நல்லது, முதல் சவாலை முடித்து விட்டீர்கள். இதோ 2வது சவால். ஒரு புதிர். நான் பறக்க முடியாது, ஆனால் வானத்தில் இருப்பேன். நான் மலையாக கொண்டு வருவேன். நான் யார்? இதை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பறவையும் இல்ல, விமானமும் இல்ல. என்னவா இருக்கும்? அர்ஜுன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டிப்பா மேகம்தான். சரியான பதில். அதற்கு விடை மேகம்தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. 3வது கேட்குறேன். 3வது கேள்வி என்னவென்றால், எந்த பறவைக்கு கூடு கட்டவே தெரியாது? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு என்னவா இருக்கும்? யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னதுன்னா குயில்னு நினைக்கிறேன். குயில் தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு சரியான விடை குயில் தான். சரி, நாங்கள் 3 கொஸ்டினுமே கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு என்ன மந்திரம் தெரியும் சொல்லு பார்ப்போம். 3 சவால்களையும் முடித்து விட்டீர்கள். என் ரகசியம் இதுதான். உண்மையான மந்திரம் உங்கள் இதயத்தில் இருக்கிறது. ஆர்வம், தைரியம், கருணை இவைதான் உலகை அழகாக்கும். என்னது? நாங்க மந்திரமா? ஆமா, நாம எல்லாருமே கொஞ்சம் மந்திரம்தான். நாம எப்போதுமே நண்பர்களாகவே இருப்போம். சரியா? இந்த இலையை வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு எப்போதுமே நல்ல நினைவுகளை தரும்.